உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயி நிறைய செடி கொடிகளை வளர்க்குறாங்க. மண் வெயில் காலம் ஆனனால ஈரப்பதம் இல்லாம இழுவி போய் இருக்குது. அப்போ அந்த விவசாயி கடவுளை இன்னைக்கு ராத்திரி மட்டும் நல்ல மழை பெய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. ராத்திரி பார்த்தா மழை பெய்யுது, அந்த சவுண்டும் கேக்குது. ஆனா அது போதுமானதா இல்ல. மறுநாள் பார்க்கும்போது அச்சோ மழை பெய்யாதான்னு நம்ம வேண்டிக்கிட்டோம், மழை பெஞ்சிச்சு, ஆனா இன்னும் போதுமானதா இல்லையே, இன்னும் இவ்வளவு வெயிலா வெறிக்குதே, மழை பெய்யுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேள்விக்குறியா நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு அழகான ஒரு மழை பெஞ்சு போதுமான செடிகளுக்கு போதுமான தண்ணி அந்த மழையிலேருந்தே கிடைச்சிச்சு. அவரும் மனசுக்கு திருப்தி அடைஞ்சாரு. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், என்னோட வாழ்க்கை ரொம்ப இறுவி போனதா இருக்குது, யாருமே சரி பண்ண முடியாத வாழ்க்கையா இருக்குது, நொறுங்கி போனதா, சீர்படுத்த முடியாததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன் வாழ்க்கையில ஒரு காற்று நான் வீச பண்ணுவேன், ஒரு மழையை நான் பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே ஆண்டவரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை எதிர்பாராத நேரத்துல நமக்கு தந்து நம்மளை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்குமே அவரை நோக்கி பார்த்து விசுவாசித்து நடப்போம். அவருடைய வார்த்தையிலே நம்ம நடக்கும்போது உலக சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை நெருக்கி போடாது, நம்மளை கலங்கப்படுத்தாது. இன்னைக்குமே விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.